அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை ஓர் அற்புதமான நூலாகும். அது பலவிதமான காட்சிகளை நமக்கு காட்டுகிறது. திருமாலின் பெருமைகளையும் அவரின் கல்யாண குணங்களையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆன்மீக சிந்தனைகளுக்கு வழிவகுக்கிறது. வெள்ளி எழுந்தது வியாழன் உறங்கிற்று என்பதைப் போல காட்டி ஆய்விற்கும் நம்மை வழிகாட்டுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டாளினுடைய பாசுரங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் திருப்பாவை என்ற நூலில் இருந்து. இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாவை பாசுரம் 6. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ. பிள்ளாய் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கம், அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடக்கூடிய இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் உன் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த பாடலுக்கான விளக்கம், மற்றொரு விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தானாம். அவளை இம்சை செய்து கணவன் கண்ணன் கொன்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே. அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான். கேரளாவில் அம்பலப்புழையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் இந்த பாடலை குறித்து ஆண்டாள் பாடியதாக சொல்வர். மீண்டும் இந்த பாடலை கேட்கலாமா? புல்லும் சிலம்பினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல்கள் என்ன சொல்கிறது என்றால், 6ஆம் பாசுரத்திலிருந்து இல்லங்களில் துயின்று கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எழுப்பப்படுகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து கண்ணனின் அரண்மனையை அடைகிறார்கள். கண்ணனின் அரண்மனை வாயிலில் நின்று கொண்டிருக்கும் கோயில் காப்போன் மற்றும் வாயில் காப்போன் ஆகியோரிடம் உள்ளே செல்ல அனுமதி கேட்டு இருப்பது போல இந்த பாடல்கள்
பாசுரம் 6 தொடங்குகிறது. நன்றி, வணக்கம்.